ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் மிகவும் உங்களை நேசிக்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. நாம் மறுபிறப்பை பெற்ற பிறகு இந்த பூமியிலே எப்படி நடக்கணும்னு வேதம் சொல்லுது. உங்கள் சிந்தனைகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு எழுதின வேதம் மாம்ச சிந்தை மரணம் சொல்லுது. அப்ப நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. நிறைய திருச்சபையில பாவத்தை குறித்து ரொம்ப அதிகமா கண்டிச்சு பேசியிருக்காங்க. அப்படி ஒருவேளை அவங்களால பாவத்திலிருந்து அவங்களாகவே ஜெயம் எடுக்கிறதா இருந்தால் இயேசுநாதர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. யாரோ ஒருவர் எச்சரிப்பு கொடுக்கறதுனால ஒன்றும் பாவத்தின் விடுதலை இல்லை. இயேசு மரித்து உயிரோடு எழுதினால ஏற்கனவே நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. அந்த பாவத்தினால் வந்த மரணத்தை, அந்த மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த அந்த பிசாசை இயேசு தமது மரணத்தாலே அழித்து போட்டார். எனது நிமித்தம் உங்கள் நிமித்தமாக அவர் மரித்ததினாலே இப்பொழுது நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஏன் ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, பாவம் உங்களை விட்டு எடுக்கப்பட்டாயிடுச்சு. பவுல் சொல்றாரு, நான் எதை செய்ய வேண்டாம் என்று இருக்கனோ அதை திரும்ப திரும்ப செய்கிறேன், நான் அல்ல எனக்குள் இருக்கும் பாவமே. அந்த பாவத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, என்னை விடுதலை ஆக்குகிறவன் யார். பிறகு 8ஆம் அதிகாரம் வரும்போது தான் அதை பத்தி பேசுறாரு. கர்த்தராகிய இயேசுவை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எதுக்கு சொல்றாரு? என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து இப்போ இயேசு என்னை விடுதலை ஆக்கிட்டார். எப்படி விடுதலை கொடுத்தாரு? கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற அந்த ஆவியின் பிரமாணம். எப்படி பாவத்தினுடைய பிரமாணம், அந்த அந்த பிரின்சிபல், சூத்திரம், அதை யாருமே மாற்ற முடியாது. தெரியுங்களா? இந்த உலகத்துல, இந்த உலக ராஜ்யத்துல பல பிரின்சிபல், சூத்திரங்கள் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது புவியீர்ப்பு பிரமாணம். அது எல்லாருக்கும் வேலை செய்யும். ஒரு பொருளை நீங்க கையை தவறி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அது கீழே தான் போகும், மேலே அப்படியே போகாது. ஏன் அது கீழே போகுதுனாக்கா, புவி, இந்த பூமி ஈர்க்கக்கூடிய ஒரு பிரின்சிபல், அது ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு எதிராக இன்னொரு சூத்திரத்தை கண்டுபிடிச்சான் மனுஷன். அது பேரு தூக்கு விசை பிரமாணம். அதனால தான் ஏரோப்ளைன்லாம் மேலே போகுது. அது ஒரு பிரின்சிபல். இப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணம் எல்லாரும் இழுத்து அவங்களை சிறைப்படுத்தும் பொழுது, கிறிஸ்து இயேசுவினாலே கொடுக்கப்பட்ட ஜீவனின் பிரமாணம், இன்னொரு பிரின்சிபல், அது என்ன பண்ணிடுச்சுன்னா, எல்லா ஜனங்க மாதிரி நீங்க வாழணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டார். விடுதலை கொடுத்த பிறகு உங்கள் ஆவியில நீங்க சுத்திகரிக்கப்பட்டுட்டீங்க. சுத்திகரிக்கப்படல, நீங்க புது சிருஷ்டி. பழைய மனுஷனை ரிப்பேர் பண்ணல கர்த்தர். அவன் அந்த மனுஷனை, பழைய மனுஷன் ஒழிந்து போனான். இப்போ ஒரு புது மனுஷனாக கர்த்தர் என் ஆவியிலே மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார், உங்களை பிறக்க வச்சிருக்கார். இப்ப நம்ம இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய மனதை நீங்க காத்துக்கொள்ள தெரியணும். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியில புது மனுஷனா இருக்கும். பட் நமக்கு பழைய மனம், பழைய சரீரம் இருக்கு. நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படிதான் இருப்போம். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். கவனிக்கிறீங்களா? கோயிலுக்கெல்லாம் போன, ஏங்க எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, பிரச்சனை இல்லையானவே வேணாம்னா செத்து பரலோகம் தான் போகணும். இந்த மாதிரி எந்த பாஸ்டரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, வாங்க நான் சரிப்படுத்திடுவாங்க. யாரும் உனக்கு சரிப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனா இந்த பிரச்சனையில ஜெயிக்கிறதுக்கு வேதம் சொல்லி கொடுக்குது. ஹலோ, எப்படி நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? அவர் உலகத்தை ஜெயிச்சாரு. இப்ப சொல்றாரு, நான் அந்த ஜெயத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். இப்ப நீ எப்படி நடக்கணும்னு சொல்லும்போது, மாம்சத்தின்படி நடவாதபடி ஆவிக்கேற்றபடி நடந்துக்கும். அப்போ ஆவியின்படி நீ சிந்தித்தால் அந்த சிந்தனை உனக்கு ஜீவனும் சமாதானத்தையும் தரும். எல்லாம் சொல்லுவோம், ஆவியின் சிந்தனை என்னத்தை கொடுக்கும்? திரும்ப சொல்லுங்க. ஆவியின் சிந்தை உங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கும். அப்ப ஜீவன் சொல்லும்போது
தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உறவு. அந்த உறவு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சமாதானம் சொல்வது ஷலோம். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லேக்கிங், நத்திங் broken. எல்லாம் இருக்குதுங்க, இது ஒண்டி தாங்க அவருக்கு மிஸ் ஆகி போச்சு, மிச்சதெல்லாம் பரவாயில்லமா. அப்படிலாம் இருக்காது. நமக்கு குறைவில்லாத, நிறைவான, பூரணமான, சம்பூர்ணமான, வழிந்து ஓடுகிற சூப்பர் abundant living, பரிபூர்ண ஜீவன் எல்லாம் சொல்லுவோம். அதுதான் இப்ப நம்ம போதிக்கிறோம். எப்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா, முதல் காரியம், நீங்க உங்க மனசை அப்படியே விட்டுறக்கூடாது. வரும் பிரச்சனை வரும், உடனே நீங்க அந்த மனதை கட்டுக்குள்ள கொண்டு வர தெரியணும். இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி 63ஆம் அதிகாரம் 9வது வசனம் 14வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்க எப்படியெல்லாம் ஆவியானவரை வசனப்படுத்தினாங்கன்னு சொல்லப்பட்டு, திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்றேங்க. தேவன் அவர்கள் வந்து ரொம்ப பலத்த கரத்தினால விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். ஆனா இவங்க எப்பவுமே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சிந்திச்சு ஆவியானவரை வசனப்படுத்திட்டாங்க. இப்ப வந்து நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, அது எப்படி ஜெயிக்கிறது, நான் என்ன பண்றதுன்னு தெரியாத போது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க கவனிங்க, இப்ப தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா. ஓகே, சில பேர் சொல்றாங்க ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவி வந்துட்டார். ஆமா, கண்டிப்பா நீங்க ரட்சிக்கப்பட்டது, பரிசுத்த ஆவி வரலன்னு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அப்போ ஒரு உள்ள வந்தது ஒரு அனுபவம், கூட இருப்பது ஒரு அனுபவம், இன்னொரு அனுபவம் இருக்குது, ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அசைவாடுகிற ஒரு அனுபவம். ஆமென். இயேசுநாதர் கூடவே இருந்தாரு. ஆனா இந்த சீஷர்கள் ரொம்ப பிரச்சனை இல்லை, தடுமாறிட்டார். அப்ப சொன்னாரு, நீங்க காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். ஆவியானவர் எங்க வருவாரு? மேல் வரும்பொழுது, உனக்கு மேல் வந்து அவர் ஊற்றப்படும் பொழுது நீங்கள் ஒரு புதிய பலனை அடைவீர்கள்னு அவர் சொன்னார். இப்ப நான் சொல்றேன், ஏன் அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்தாருன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரச்சனை வரும்போது நம்ம எவ்வளோ மனசு பாதிப்பு வருதா இல்லையா? வருதா இல்லைங்களா? கண்டிப்பா வரும். நம்முடைய மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது, ரொம்ப பாதிப்பாயிடுது. உங்களுக்கு அந்த மனசு பேசிக்கிட்டே இருக்குது. உங்க மனம் உங்க கூட அதுல ஒரு பெரிய போராட்டம், அந்த மனசுல ஒரு பெரிய பேட்டில். இப்ப அந்த சத்தத்தை அமர்த்தணும், அதோடைய சவுண்டை குறைக்கணும்னா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. அவர் வந்து எப்பவுமே அந்த ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசுறது ரொம்ப ஜாஸ்தி பேசியிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? சில சபையில பரிசுத்த ஆவியை நிறைந்து அந்நிய பாஷை பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, அப்படி யாராவது சபையில் அந்நிய பாஷை பேசினா அதுக்குன்னு சில வாலண்டியர்ஸ் எடுத்துன்னு போய் வெளியில போட்டுருவாங்க. அது அவங்களுடைய விசுவாசம். ஆனா நம்முடைய விசுவாசம், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைத்து அந்நிய பாஷையை கொடுப்பது என்பது ரட்சிப்பை பெற்ற பிறகு, எனக்கு அருமையாக கவனிங்க, இது இன்னொரு அனுபவம். இது இன்னொரு அனுபவம். நீங்க அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது, இப்போ அதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு. இல்லை, நாங்க பெறலன்னு உடனே அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்றாங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்கள் அந்நிய பாஷையை பேசினார் போட்டு. இப்படி நீங்கள் பாஷையை பேசும் பொழுது கருத்து பயனற்றதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. தமிழ் புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னது கருத்து பயனற்றதுன்னா, அதுல உங்களுக்கு புரியாது, மீனிங்கே இருக்காது, கேட்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்னமோ வளர்ற மாதிரி இருக்கும், அதுல கருத்து இருக்காது. அதாவது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், மனுஷ ஞானத்துல உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் கொந்தளிக்குதுல்ல, அப்படி பட்ட நேரத்துல இந்த அந்நிய பாஷை பேசும்போது உங்க பக்தி விருத்தியாகும். It will edify your spirit. Not only that, it will subside your unwanted thoughts. மனசுல கண்ட்ரோல் பண்ண முடியாம மனசுல அப்படியே கவலையில வரும்பொழுது அந்த சத்தத்தை அழுத்தி நீங்க பாஷைகளை பேசும்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர வைக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னன்னா, இயேசு உங்களோட கூட இருக்கிறார் என்ற ஒரு பிரசன்னத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ இயேசுநாதர் உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்களுக்கு, விசுவாசிகளுக்கு வாக்கு பண்ணார், உலகத்தின் சகல நாட்களிலும் எங்க இருக்கிறாரு நம்ம கேட்கும் இல்லையா? உலகத்துல எல்லா நாளும் கூட இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை உங்க கூட இருக்கிறாரு போல இருக்குது. நம்ம எதுக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்டு நம்ம வந்து கடைசியில் பிரச்சனை ஆகிட போதும், பேசாம உட்காந்து நீங்க பாட்டு போயிடுவீங்க. நீங்க அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க.
நீங்கள் அவர் இருப்பது உங்களுக்கு தெரியும். அவர் கிறிஸ்துவானவர், அவருடைய பிரசனம் அவர் இருக்கிற. இப்ப நான் உங்களோட இருக்கிறேன், நீங்க என்னோட இருக்கீங்க. உங்களால என்னோட கம்யூனிகேட் பண்ண முடியுது. நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது. எப்படி பிசிக்கல் சென்சஸ், ஐம்புலன் உணர்வுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அதுக்கு மேல ஆவியினாலே அறிந்து கொள்ளும்படி ரட்சிப்பது எவ்வளவு ஒரு மேலானது பாருங்க. காணப்படாத தேவனுடைய பிரச்சனத்தை புரிந்து கொள்ளும்படி இயேசுநாதர் சொல்றாரு, நான் போறேன், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றமான அனதர் கம்ஃபர்டர். அப்ப பவுல் வந்து பேசும்போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 14:18 படிங்க. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். அப்போ அவர் அந்நிய பாஷையை மற்றவர்களை விட அதிகமா பேசியிருக்கார். சில பேர் சொல்றாங்க, என்னது இது அந்நிய பாஷை, அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தேவை கிடையாது. சபையில சில ஒழுங்கு இருக்கு. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு உங்களுக்கு ரொம்ப மனசுல அழுத்தம் வரும்போது கர்த்தரை துதித்து பரிசுத்த ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையை பேசும் பொழுது உங்கள் மனம் அது வந்து அடங்கிடும். அப்ப இந்த பாஷையை நம்ம பேசும்போது தூதர் பாஷையை நம்ம பேசுறோம். ராமன் சொல்லுவோமே, என்ன பாஷை? 1 கொரிந்தியர் 13:1. அதாவது நான் இந்த லாங்குவேஜை பத்தி சொல்றேன், என்னென்ன இருக்கு. மனுஷன் பேசுற மாதிரி பாஷை பேசினாலும் தூதர்கள் பேசும் பாஷைகளை பேசினா அப்ப பேச முடியும். கவனிக்கிறீங்களா? இப்ப நம்ம இந்த பாஷையை பேசுறோம், நமக்கு புரிய மாட்டேது, ஆனா புரியாமலே பேசுறோம். எப்படி ஒரு நம்முடைய என்ன பேசணும்னு தெரியாமலே நமக்குள்ள இருந்து பேச வைக்கிறார் பாருங்க. யூ ஆர் இன் another level. பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும்போது சில நேரத்துல என்ன பேசணும் தெரியாம கோபத்துல பேசுறாங்க, பாத்துருக்கீங்களா? உளருவாங்க, தப்பு தப்பா பேசுவாங்க. இப்போ அவங்களோட மைண்டு கண்ட்ரோல் விட்டு போயிடுது. இப்போ அவங்களுடைய மன அழுத்தம் அவங்களை கட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள வேறொரு நபரா அவங்களை அப்படியே சித்தரிச்சு காட்டுது, வேறொரு ஆளா பாக்குறாங்க. இப்போ பரிசுத்த ஆவி வரும் பொழுது உங்களை இந்த மனதிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் தேவனுடைய பிரசனத்தை உணர்கிறபடினாலே அந்த சமாதானத்தை உங்களுக்கு தெரியும். ஆமென். அவருடைய பிரசனம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 14:16 படிக்கலாங்க. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றருவாளனை அவர் உங்களுக்கு, நான் சொல்றேன், நான் போறேன், உங்களோடு கூட என்னென்றைக்கும் தங்கும்படி வேறொரு another person. அப்ப ஆவியானவர் சொல்லும் போது அவர் ஒரு பர்சன், அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். ஆமென் சொல்லு. ஹலோ, எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆவின்னு ஆவி மாதிரி நினைச்சுக்க கூடாது. இட்ஸ் a person. அவர் காண முடியும், கேட்க முடியும். இப்ப இங்க இருக்கிறாரு, ஆமென் சொல்லுவோமே. எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சகல எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிற ஒரு தேவன். ஆமென். அவர் எல்லையை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ அவர் நமக்கு தேற்றருவாளன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி. அப்போ அவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றலாய் விடேன், உங்களோடு கூட இருப்பாரு, நீங்கள் அவரை அறிவீர்கள், அவர் உங்களுக்குள்ள வந்து தங்கிடுவார் என்றார். உனக்குள்ள வந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 13 படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், அதாவது நீங்க இந்த பெனடிக்ஷன்ஸ், இதை வந்து பெனடிக்ஷன், அது ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்களோடு கூட இருப்பதாக. சபையெல்லாம் ஆமென் பட்டு போயிடுவாங்க. இதுல வந்து 3 காரியத்தை சொல்றது பாருங்க. முதல் காரியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் கிருபை. அந்த கிருபை நமக்கு ஒரு பெரிய blessing. தேவன் இந்த உலகத்தில் தமது குமாரனை அனுப்பி அவர் செய்திருக்கிற பெரிய மகத்துவமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தகுதி இல்லாத நமக்கு அவர் செய்திருக்கிற ஒரு அற்புதமான காரியம். அவருடைய கிருபையை தகுதி இல்லாத எனக்கு தேவன் செய்திருக்கிற நன்மை, மீட்பு, ஆசீர்வாதம். சரி, இந்த உலகத்துல ஜனங்களுக்கு அந்த கிருபை என்னென்ன விளங்கல பாத்தீங்களா? இந்த காலையில நம்ம பேசும்போது
இந்த கிருபைனா என்ன? சுவிசேஷம். சுவிசேஷத்தை கிருபைன்னு சொல்லலாம், கிருபையை சுவிசேஷம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அந்த சுவிசேஷம் எதை குறித்ததான? கிருபையை குறித்த ஒரு சுவிசேஷம். இதுக்கு முன்னாடி மோசேயின் வழியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தார்கள். அந்த கட்டளை கை கொள்ளனா அதனால் அவர்கள் மனநிலையில பாதிப்பு, அவர்களுக்குள்ள வெட்கம் உண்டாச்சு, குற்ற மனசாட்சி வந்துச்சு. அதனால தெய்வ சமூகத்துல ஒரு தடவை கூட அவங்க தைரியமா போய் நின்னதே கிடையாது பாருங்க. அவங்களை அது குற்றப்படுத்துச்சு. வசனம், அந்த தேவனுடைய கட்டளைகள் அவர்களை அவங்களுக்கு எதிராக செயல்பட தொடங்குச்சு. ஜீவனை கொடுக்க வேண்டிய அந்த வார்த்தை அவர்களுக்கு மரணத்தை கொடுத்துதான் கேட்கிறார் பவுல். ஏன்னா நமக்கு நம்முடைய நிலையை காட்டியது, என்னுடைய பரிதாபத்தை காட்டியது, நான் பாவி என்பதை அப்படியே என்ன படம் பிடிச்சு காட்டிடுச்சு. அப்ப நான் செய்த என் குற்றங்களையும் நான் யார் என்பதையும் அது குறித்த ஒரு காட்சியை பார்க்கும்போது எனக்கு அதை பார்க்க பிடிக்கல. ஹலோ, அது ஒரு கண்ணாடி மாதிரி பாருங்க. தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவன் ஒரு கண்ணாடி மாதிரி கொடுத்தாரு. அது நீங்கள் யார், என்னவா, என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, நான் என்னவா இருக்கேன்னு காட்டிட்டு கட்டளை. அதை நான் கை கொள்ளாத போது எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, எனக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்தது. தேவ சமூகத்தில் போய் நிற்கிறதுக்கு எந்த விதமான தகுதியற்ற ஒரு நிலையை எனக்கு அது காட்டிடுச்சு. அப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, எனக்கு அவர் சமூகத்தில் நிற்க முடியாது என்பது தெரிஞ்ச பிறகு தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து வழியாக இந்த பூமியில என்ன உண்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் உண்டாச்சு. எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லி பாருங்க. மோசேயின் வழியாக கட்டளைகள் வந்துச்சு, அது சட்டதிட்டங்கள் வந்தது, கை கொள்ள முடியல, குற்ற மனசாட்சி வந்துடுச்சு, போய் தைரியமா நிற்க முடியல. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகு கிருபையும் சத்தியம் வெளிப்பட்டது. தட்ஸ் a gospel. அந்த கிருபை என்னன்னா, பாவியான மனுஷனை கர்த்தர் தகுதிப்படுத்தி, நான் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம், பரிசுத்தமான தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எந்த விதமான குற்ற மனசாட்சி இல்லாம அவருடைய பார்வையில நீதிமானா கொண்டு போய் நிறுத்தினார். அது எப்படி செய்தார்னா, என்னுடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு பதிலாக அந்த பாவத்துக்கான ஆக்கினை தன்மையில் ஏற்றுக்கொண்டு மரித்து உயிரோடு எழுந்த உடனே சொல்றாரு, நான் செய்ததை நீ விசுவாசிச்சாலுமே உனக்கு நீதி உண்டாயிடும். அப்ப அதை புரிய வைக்கிறதுக்கு ஆபிரகாமை எடுத்து காட்டுறாரு. ஆபிரகாம் எப்படி தேவன் அவனை நீதிமான் எண்ணினாரு, எப்படி கவுண்ட் பண்ணாரு. நம்ம செய்த கிரியைகள் கிடையாது பாருங்க. ஆபிரகாமுடைய ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, செயல்கள் பார்த்தா அவன் ஒரு நீதிமான் சொல்ல முடியாது. சில பேர் இதெல்லாம் பேச பாருங்க, அவரை திட்டுறாருன்னு. இல்லை கவனிங்க, உலகத்தில் எந்த மனுஷன் நீதிமான் ஒருவனும் இல்லை, ராமேன்னு சொல்லுவோமே. ஆனால் அவனை நீதிமான் எப்படி எண்ணப்பட்டதுன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, கணக்கில் சேர்த்துக்கிட்டார். எப்போ? அவன் விசுவாச. இப்ப பாருங்க, அவன் நமக்கு தகப்பன். இப்ப இயேசு கிறிஸ்து செய்ததை வேதம் சொல்லுது, நீங்க செய்ததல்ல, நீங்க என்ன செய்தீங்க நல்லதையோ இல்ல இல்ல, அவர் செய்ததை யாராவது ஒரு விசுவாசித்தால் உங்களுக்கு நீதி உண்டாவது. இவருக்கு புரிஞ்சவன் ஆமென் சொல்லு. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபைன்னு சொல்லும்போது இப்ப அது என்ன உண்டாச்சுன்னா, பாவியான மனுஷன் நீதிமானாக்கி இருக்காரு. பாருங்க நம்ம சிந்தனை எப்படி மாற்றாரு பாருங்க. அதை பெற்றுக்கொள்ளும்படியான எந்த தகுதியும் இல்லை. இப்ப விசுவாசி கிடைக்கிற ஒரு பெரிய பிரிவிலேஜ் என்ன பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனும் அவர் சமூகத்தில் போய் தைரியமா நிக்க முடியும். பழைய ஏற்பாடு நீங்க படிச்சு பாருங்க, அவங்க அந்த பிரசன்னத்துக்குள்ள போக முடியல. அவங்க those people were standing outside of the temple. கோயிலுக்கு வெளியில நிக்கணும், உள்ள வரக்கூடாது. உள்ள வந்தாங்கன்னா தொலைச்சிருவாங்க, வர முடியாது, அவன் செத்து போயிடும். ஏன்னா பாவம் இருக்கனால அந்த மனுஷன் மரணத்தை அங்கே உண்டாது. இப்போ நம்ம தேவ சமூகத்துல நிக்கிறோம், எத்தனையோ முறை இப்படிப்பட்ட மனுஷன் உள்ள வரான், அவன் நீதிமானா கிடையாது. யாராவது செத்துருக்கானா கோயில கிடையாது பாருங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, அதனால கர்த்தர் உங்களை விட்டு இல்ல 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 இல்ல, அந்த பாவம் நீக்கப்பட்டாகிவிட்டது. எப்படிப்பட்ட கொடிய மனுஷனை கூட கர்த்தர் அவனை மன்னிச்சிட்டார். இப்ப அதை பெற்றுக்கொள்ளனா அவன் இருதயத்துல விசுவாசிக்காம அந்த மன்னிப்பு அவனுக்கு வர்றதில்லை. ஆனா மன்னிச்சிட்டார் அவனை. கர்த்தர் மன்னித்து அவனை நீதிமான ஆக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ணணும், அவர் செய்து முடித்ததை ஒரு மனுஷன் கேள்விப்பட்டு காரியம் எப்படி இருக்கா, நான் நம்புறேன், ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னா அவனுக்குள்ள அவர் செய்த நீதி உண்டாயிடுது, அவனுக்கு வந்துருது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க என்ன செய்தீங்களோ அதை பொறுத்தல்ல, கவனிங்க, அவர் செய்ததை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு ஏற்கனவே இருக்குது. யோவான் 3:18 படிங்க. விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறது இல்ல, அதுதான் நமக்கு தேவை. விசுவாசியாதவனோ
அவரை விசுவாசிக்காதபடினால, அடேங்கப்பா, ஏற்கனவே அவன் ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. அப்ப உங்க மேலேயும் என் மேலேயும் இந்த ஆக்கினை தீர்ப்பு இருந்தது. அந்த ஆக்கினை தீர்ப்பு என்னன்னா, நம்ம செத்த நரகம் தான் போகணுமா. நல்லா கவனிக்கணும். ராமன் சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்தீங்க பொறுத்தல்ல, விசுவாசிக்காதவனுக்கு ஏற்கனவே அங்க தண்டனை கூறப்பட்டாச்சு. நீ பிறகுக்கு முன்னாடி உனக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது, நரகத்துக்கு தான் போகணும். ஆனா இப்போ அதிலிருந்து வெளிவர எனக்கு எந்த தகுதியும் இல்லை. என் செல்ஃப் எஃபர்ட் நான் செய்து நல்ல கிரியில குடி திங்ஸ் நல்லதெல்லாம் செய்தனால எனக்கு மீட்பு வரல. அவர் செய்ததை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, தேவனுடைய நீதி இலவசமா கொடுக்கிறார். இப்ப அந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது இப்ப சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார், என்னை தைரியப்படுத்தியிருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நான் சொந்தக்காரன் என்பதை இப்போ தேவன் தமது ஆவியை கொண்டு எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னுடைய மனம் எப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துல வந்தாலும் எனக்கு என்ன தெரியுதுன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு காரியம் விளங்கிடும். ரெவலேஷன், வெளிப்பாடு, ஒரு சரியான அறிவு, ஞானம் உண்டாகுது. எந்த தீங்கும் எனக்கு நேருவதில்லை. காரணம் எதை வச்சுங்க சொல்றீங்க? எனக்காக ஒருவர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனாலே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். நல்லா கை தட்டிட்டேன். அப்ப எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நான் நல்லவன்றதுனால. அதான் கிருபை. தகுதியே கிடையாது, என்னை கர்த்தர் தகுதிப்படுத்தியிருக்கார். ஆமென். அவர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு ஒரு தகுதியை கொடுத்துட்டாரு. அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு தகுதி. ரட்சிக்கப்பட்ட பிறகு தானா வருது பாருங்க, அப்பான்னு வந்துடும் வாயில. குழந்தைங்க எந்த தாயும் தகப்பனும் அம்மா சொல்லு அம்மா சொல்லுன்னு சொல்ல, அது வந்துடும். மான்னு கூப்பிடுது. அப்புறமா அவன் உலகத்தில் அவன் லாங்குவேஜ் பிரகாரம் என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் எல்லாமே அந்த மால தான் வரும். மாம் மாம் மா. யாரும் சொல்லி கொடுக்கணும், அது தானா வரும். ரட்சிக்கப்பட்ட பிறகு கடவுளே இறைவா அப்படின்னு வராது. ரட்சிக்கப்பட்டவங்க அப்பான்னு வருது. அதனால மற்றவனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நீ கூப்பிடுற விதம் வேற. அவர்கள் கூப்பிடும் போது அந்நியர் மாதிரி கூப்பிடுறான். அவன் கூப்பிடும் போது இரவு பிச்சைக்காரனை போல கூப்பிடுகிறான். அவன் தகுதியற்ற ஒரு நிலை உண்டாகிறது. தூரமாய் நிற்கிறான், தயங்கி நிற்கிறான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியத்தை உண்டு பண்ணி சொந்த பிள்ளைகளாய் நம்மை கொண்டு போய் நிறுத்தினாரே, அது தேவனுடைய சுத்த கிருபை. பிறகு சொல்றாரு, the love of God, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினாரு என்பது எப்படி தெரியுதுன்னா, சொந்த குமாரனையே எனக்கு கொடுத்ததுனாலே அன்பு என் உள்ளத்துல வந்துடுச்சு. நல்லா கவனிங்க. அந்த விசுவாசிக்குள்ள தேவ அன்பு வந்துருச்சுன்னா உனக்கு பயமே வராது. நான் சொன்னேன், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, சர்ச் ஹிஸ்டரியில் நிறைய கிறிஸ்தவர்களை வரிசையாக உட்கார வச்சு சிலுவையில் ஒவ்வொருத்தனா தூக்குறாங்க. பக்கத்தில் நான் கேட்குறான், நீ இயேசுவை மறுதலிச்சுன்னா நான் உன்னை விட்டுறேன். அங்கே குழந்தை அழுது இருக்குது, மனைவி நின்றுட்டுருக்கான். அவன் சொல்கிறான், இல்லை பரவாயில்ல, நீ என்ன வேணா பண்ணு, என்னை இயேசுவை நான் மறுதலிக்கணும்னு தைரியமாக சொன்னாங்க. ஏன் அப்படி தைரியமாக சொன்னாங்கன்னா, அந்த அன்பு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இப்ப உங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்குது. நமக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை போல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க வீக்கா இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம், அந்த அன்பு உன்னை நிறுத்தும். அதனால இந்த வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் பாருங்க, அவங்க சொல்றாங்க, நாசமோ மோசமோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ எது வேணா நடக்கட்டும், என் இயேசுவின் அன்பை விட்டு என்ன ஒண்ணும். அதாங்க கிறிஸ்தவன். நான் ஏன் கோயிலுக்கு வரேன், எனக்கு ஏதாவது நல்லது நடக்காதா, என் குடும்பம் இல்ல. அவங்க ஏதோ இந்த உலக மெட்டீரியலுக்காக வந்தவங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நான் தேவனோடு கூட ஒரு உறவு, ஒரு ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கார், அந்த ஜீவனை கொடுத்திருக்காரு. நான் இந்த மெட்டீரியல்ஸ்க்காக, பொருளுக்காக, இந்த உலகத்துக்குரிய திங்ஸ், அதுக்காக நான் வரல. எனக்கு தேவனுக்கு ஒரு உறவை தேடி அந்த ராஜ்யத்தை நான் தேடும் பொழுது, ஆல் தீஸ் திங்ஸ் அது என்ன தேடி வருது. மெட்டீரியலை நான் தேடல, அது என்ன தேடிட்டு வரும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நீதி நீங்க தேடின உடனே உன்னை தேடி தேடி வேலை வரும்.
உன்னை தேடி 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 நன்மைகள் வரும். எவனோ ஒருத்தன் உன்னை கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான், உனக்கு குறைவே இருக்காது. இது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். எப்படிப்பா ஒண்ணுமே நல்லா இருக்கிறே, நீ என்ன பண்றது, என்ன தேடி வருது? ஏன் உன்னை தேடி வருதுன்னா, நீ என்னைக்கு ராஜ்யத்தை வசனத்தை தேடினியோ அன்றைக்கு எல்லாம் உன்னை தேடி வந்து படிக்குது பாருங்க. இதுல உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்லணும் பாருங்க. அதனால இந்த உலக பிரகாரமான பிளஸிங்க்கு நான் இங்க உட்கார்ந்து எப்படியாவது ப்ளீஸ் கொஞ்சம் கொடுங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, ராஜ்யத்தின் நீதியை தேட கத்துக்கோ, அப்ப அது தானே வரும். கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க, ஒரே பிரச்சனையா இருக்குது. நான் ஜெபம் பண்ண உனக்கு சரியாயிடுமா? சரியாவும் திரும்ப வந்துடும். நான் சொன்னேன், நிறைய பேருக்கு நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமாங்க இப்போ அவர் ஐயா ஜெபம் பண்ணாரு, அது சரியாச்சு, இப்ப வேற ஒண்ணு வந்திருக்குன்றான். ஆனா என்ன வேணா பிரச்சனை வரட்டும், தெய்வ ராஜ்யத்தை குறித்து தெரிந்து கொள்ளுங்க, அது ஜெயிக்காது. பாவம் உன்னை ஜெயிக்காது, வியாதி உன்னை ஜெயிக்காது, சாபம் உன்னை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வெற்றி. அவரை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன். ஆமென். அப்ப பிதாவாகிய தேவன் என்னதென்று விளங்கும்படி தேவன் நமக்கு ஒரு ஐக்கிய, இதை சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், இது எப்ப விளங்குதுன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். பெனடிக்ஷன் கிடையாதுங்க, இது நமக்கு இது பழக்கமாயிடுச்சு. நானும் எத்தனையோ வாட்டி போட்டிருக்கேன், நீங்களும் அப்படியே கேட்டு வருவேன்ப்பா முடிச்சிட்டா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உங்களோடு கூட, நான் ஓட்டம் ஓடிடும். இதை வச்சு ஒரு பிரசங்கம். இந்த கிருபை என்ன, பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்னன்னு விளங்குனா, யூ நீட் ரியல் ஃபெலோஷிப் வித் ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இல்லாம உங்களுக்கு இயேசுவின் கிருபையும் தெரியாது, பிதாவுடைய அன்பும் விளங்காது. So you need real relationship with him. அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம், intimacy. Hallelujah. So you can speak to him, he will listen and he will speak to you, then you can also listen to him. அவர் கூட பேசுவீங்க, அவர் கேட்பாரு, அவர் பேசுவாரு, உங்களுக்கு கேட்கும். அதுதான் உறவு. இப்போ உலகத்துக்குள்ள ஜனங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு கடவுள் இருக்கிறாருன்னு ஏதோ ஒரு இடத்துல நம்புறாங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அது பேசியிருக்குதான்னு கேட்டு பாருங்க. இல்லைங்க, நாங்க பாட்டு பேசிட்டே இருப்போம், என்னென்ன மனசுக்கு எல்லாத்தையும் சொல்லி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். ஒரு நம்பிக்கை தானேன்றான். இல்லை இல்லை, எனக்கு தெரியும் அவர் நம்மோடு பேசுகிறவர். இதுக்கு தான் ரட்சிக்க பண்ணணும்னு சொன்னேன். இப்போ மனசு பேசும்போது உங்களுக்கு தெரியுது, பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? உங்க மனசு பேசும்போது, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது உங்க மனசு பேசுது. அப்ப நீங்க அதோட பேசுறீங்க. மனசு சொல்லுது நீ இப்படி இருக்கேன்னு, என்ன பண்றது, இப்படி ஆயிப்போச்சு. இப்படியே பேச பேச, மனசோட பேச பேச நீங்க கொஞ்சம் லூஸ் மாதிரி ஆயிடுவீங்க. அதனால மனசு கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது, மனசை விட்டுறக்கூடாது, மனசை கட்டுப்படுத்தணும். அது எப்பவுமே உனக்கு பிற்போக்கானதையே பேசும். இருக்கிற பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருக்கும். அது அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க தனியா உட்காந்து அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க கோவமா பேசுவாங்க, அப்புறம் சிரிப்பாங்க. அப்புறம் மனசு ரொம்ப பேசி ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்ச பிறகு குருவி கூட பேசுற மாதிரி இருக்கும். ரோட்ல இருக்கிறவங்கலாம் உன்னை பார்த்து பேசுற மாதிரி தோணிடும். That's a depression. It is a problem in your mind. Your mind is sick. உன் மனம் நோய் பிடிச்சிடும். இப்ப இந்த மனதில் ஏற்படுகிற அழுத்தத்தை நீங்க கட்டுப்படுத்தி சுகம் பெறணும்னா, இந்த உலகத்துல there is no medicine at all. ஆனா இன்றைக்கு நான் ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு வந்திருக்கேன். எப்படிப்பட்ட மனநிலை உனக்கு சிக்க வந்தாலும், வியாதி வந்தாலும், தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிச்சா, இந்த அழுத்தத்திலிருந்து நீங்க வெளியே கண்டிப்பா வந்துருவீங்க. நல்லா கை தரலாம். அப்போ மனசு பேசும், எல்லாருக்கும் மனசும் பேசுது. இப்போ பைக்ல போறீங்க, திடீர்னு பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படி பார்க்குறேன், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. யாராவது பக்கத்தில் அவன் கேட்டிருக்கானா? அவன் பைக்கு கூட பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஏன் அவன் அது கூட பேசினா? அது பேசியிருக்குது. எப்படி வேலைக்கு போறேன்னு உடனே சொன்னா, இது பேர் இப்படி வாங்கி போச்சு, எப்படி போறதுன்னா எனக்கு தெரியல. உன்னை பக்கத்தில் என்ன பாச்சுன்னு கேட்கறான். ஏன்னா அவன் தனியா பேசிட்டு இருக்கானே. அப்போ அவன் சொன்னான், இல்லப்பா பைக். ஓஹோ, அப்போ ரைட், நான் கூட அந்த மாதிரி பேசியிருக்கேன்னு அவன் போயிடுறான்.
எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் ஆஃப் பீட் இருக்குது. ஸோ எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம கண்டுக்கிறது இல்லை. செல்போனு வராத போது யாராவது ஒருத்தர் கையில் இருந்தால் தான் பிரச்சனை. இப்போ செல்போன் பெருசாக நமக்கு தெரியல, எல்லார் கையிலும் வந்துடுச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் மனசில் கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் இருந்தால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதே நீ கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். பைக் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்னப்பா இது அப்படின்னா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான். நீ அங்கேயே நின்று ஒரு 5 நிமிஷமா சச்சா இப்படி இருக்க என்னையா அதுன்னா அப்போ அவன் தெரிஞ்சது நீ லூஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறான். ஸோ யூ நாட் ஏபிள் டு கம் அவுட், வெளியே வர முடியல. அந்த மனம் உன்னை அழுத்துது, அதுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க, சிக்கிக்கிட்டீங்க. நல்லா கவனிங்க. இப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இருந்தா இந்த மனம் என் அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகாம அதுக்கு மேல அவர் சத்தத்தை நான் அறிந்து கொள்றேன். எப்போ இந்த மன அழுத்தத்துல உன்னை உலக மக்கள் மத்தியில் உன்னை பைத்தியமாக்கும், உன்னை வியாதியாக்கும், உன்னை சிக்காக்கும். ஆனா ஆவியின் சிந்தை உனக்கு ஜீவனை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், திறமையை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும். முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி போட்டு உனக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகும், என்னை பலப்படுத்துற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மனசு பேசும்போது எப்படி தெரியுதோ அதே மாதிரி ஆவியான பேசும்போது நல்லா தெரிஞ்சிடும். அவர் மெல்லிய சத்தம் எல்லாம் சொல்லுவோம், மனசுலயும் அப்படிதான் கேட்குது, ஒரு மெல்லிய சத்தம். அது பேசணுன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். பிரச்சனை வரும்போது, உடம்புல வியாதி வரும்போது பேசுது, குடும்பத்தில் சண்டை வரும்போது உன் மனசு பேசுது. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது, தெரியாம கல்யாணம் வேற பண்ணி வச்சிட்டான் அப்படின்னு நீ பேச ஆரம்பிக்கிற. கல்யாணம் வேணும்னு கேட்டது நீ தான். அப்புறம் சமாளிக்க முடியாத போது அது மாதிரி பேச ஆரம்பிக்கிறான், தனியாக போய் உட்காந்துட்டு. அப்புறம் 2 நிமிஷம் பார்த்து மைண்டு சரியாயிட்டு வந்து மனைவி கிட்ட ஆஸ் யூஷுவலாக பேச ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தம் மனசு பேசுது உங்ககிட்ட, பல காரியத்தை அனலைஸ் பண்ணுது. ஸோ எவ்ரி டைம் யூ காட் டு செட் ரைட் யுவர் மைண்ட் ஸோ தட் கேன் யூ லிவ் ஃப்ரீலி. நல்லா வாழணும்னா மனசை சரிப்படுத்தணும். இப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்துட்டார். ரட்சிப்பு வந்தாலுமே 100% கேரண்டி சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தி. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. குழம்பி போன மனதல்ல, தெளிவான மனது. எல்லாம் சொல்லுங்க. என்ன மனது கிடையாது, நல்ல அருமையான வார்த்தை போட்டாயா. குழப்பம், குழம்புல இருந்து வந்ததா அது. குழம்புன்னா என்னது, எது குழம்பு? நீங்க புளி மிளகாலாம் போட்டு எல்லாத்தையும் வச்ச பிறகு அது குழம்பு ஆகணும்னா கீழே இருக்கிறது மேலே போகணும், மேலே இருக்கிறது கீழே வரணும், கொதிச்ச பிறகு இறக்கணும். அதுக்கு பேர் தான் குழம்பு. கொதிக்காம இறக்குவீங்களே நீங்க, கொதிக்காம இறக்குறது ரசம். என்ன மாதிரி சொல்றேன் பாரு. கொதிச்சு இறக்குறது என்னது, அப்படி வா வழிக்கு. அப்ப கொதிக்காம இறக்கிட்டீங்கன்னா அது குழம்பு இல்லை, அது ரசம் மாதிரி இருக்கும். அப்போ குழம்பு இருந்தது கீழே இருக்கிறது மேலே போகுது, மேலே இருக்கிறது கீழே வருது இல்லை. அதே மாதிரி மனசுல தேவையில்லாதது மேலே போகுது, கீழே வருது. ஒரு நாள் உன்னால கட்டுப்படுத்த முடியல, அப்படியே அந்த ஃபிளக்சுவேஷன், திடீர்னு மேலே போகுது, திடீர்னு கீழே வருது, கோவம் வருது, கட்டுப்படுத்த முடியல, பிடிச்சா கூட நிற்க மாட்டான், அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல வார்த்தைகள் சரமாரி வெளியில வருது. ஹலோ, பிடிக்கவே நிறுத்த முடியாது தெரியுமா? அந்த மாதிரி நேரத்தில் பிடிச்சா கூட அது பாட்டு போயிட்டே இருக்கும், டக்கு 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 டக்கு, அப்படியே ஃபயரிங் ஜட்ஜ். அவங்களால கட்டுப்படுத்த முடியல. பட் உங்களுக்கு ஒரு சாந்த குணம், ஒரு ஜென்டில் ஸ்பிரிட் in order to handle your situation. இந்த உலகத்தில் நீங்கள் வித்தியாசமானவர்களாய் வாழும்படி எரிகிற அக்கினியின் சூளையிலே, பிரச்சனையின் மத்தியிலே, கொந்தளிக்கிற அலைகளின் மத்தியிலே உலகம் தர முடியாத சமாதானத்தை பெற்றவர்கள் அவங்க என்ன இப்படி பண்றாங்கன்னா இதன் மத்தியில ஜெயிச்சு காட்டுறாங்க. காரணம் என்னன்னா fellowship with Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய intimacy, ஐக்கியம். Amen. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மகிமையின் பாதையிலே நடத்துகிறார். நமக்கு சில நேரத்தில் என்ன ஜெபம் மட்டும் தெரியாத போது அவர் நமக்கு ஹெல்ப் பண்றார். என்ன ஜெபிப்பதென்று தெரியாத பொழுது வாக்கு கடங்கா பெருமூச்சோடைய விண்ணப்பம் செய்கிறார். Amen. சரி, இதை உங்களுக்கு சொல்லணும். சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது யார்கிட்டையும் சொல்ல முடியாத போது, சொன்னா அவங்களுக்கு வழங்கலன்னு அப்படின்றான். அப்ப என்ன அர்த்தம்னா இதுங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அர்த்தம். Because those people are not able to understand.
அப்போ உங்களுக்கு ஒரு பெருமூச்சு வருது. இப்படி பெருமூச்சு வரும் பொழுது அது அவருக்கு தெரியுதான். யாருக்கும் புரியாததும் அறியாததும் துக்கமோ வேதனையோ உன் பெருமூச்சு வரும்போது உனக்குள்ள இருந்து உனக்கு விண்ணப்பம் பண்ணி உன் நிலைமைய மாத்துறதுக்கு ஒரு இன்டிமேசியா உன் கூட இருக்கிறது ஒரு ஆவியானவர் கொடுத்து உள்ள தங்கி வாசமா இருக்கிறதுனால எனக்கு கவலையே இல்லை. நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் எல்லாம் சொல்லுவோம். அப்ப ஆவியானவர் உள்ள இருந்தார்னா நடக்கிறதே வேற. படிக்கலாம் 45ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். ரொம்ப வண்டர்ஃபுல் போர்ஷனுங்க. நான் இங்கேருந்து சில வசனத்தை ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன் நான், சரிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். அது வசனத்தில் இந்த கோரேஸ்ன்னு சொல்லக்கூடியவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன ராஜா. அவன் ஜூ கிடையாது, அவன் யூதன் கிடையாது, வேற தேசத்துக்கு புறஜாதிகார். அவனை கர்த்தர் கூப்பிட்டார். ராமேன்னு சொல்லுவோமே, இதெல்லாம் டைப்பாலஜி. நம்மெல்லாம் யூதர் கிடையாது, கர்த்தர் நம்மளை கூட்டின்னு வந்துட்டார். சொல்ல கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன். என்ன பண்ணாரா? ஓ மை காட், சொல்லுவோம், நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக தேசங்களை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைகட்டுகளை அவிழ்க்கும்படி அவனுக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு நான் சொல்லுகிறேன் சொல்றாரு. அபிஷேகம் பண்ணி சொல்றாரு, இப்ப நான் உங்க கூட இருக்கேன், கவலைப்படாத, உன்னை நான் கரம் பிடிச்சிருக்கேன், தேசத்தை நீ கீழ்ப்படுத்துவேன். இந்த உலகத்தின் அதிபதியானவன் பிசாசானவன் இந்த உலக ராஜ்யத்தை அவன் கையில வச்சிட்டு இருக்கான். இப்ப கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, அவன் எல்லாரும் கீழ்ப்படுத்தினா ஆனா உன்னை கீழ்ப்படுத்த முடியாது. ஏன்னா என் அபிஷேகம் உன் மேல இருக்கு. உன்னை நான் பலத்தால் இடைகட்டுவேன். நான் என்ன பண்ண போறேன்? நீ போறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு முன்னே போய், ஆமென் ஆமென் ஹல்லேலூயா, நான் உனக்கு முன்னே போய் நீ போவதற்கு முன்பாகவே உன்னுடைய யுத்த நாளிலே உன் பிரச்சனை நேரத்துல கதை சொல்றாரு, என் அபிஷேகம் இருக்கிறதுனால நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவர்களை எல்லாத்தையும் செவ்வையாக்குவேன், சூப்பராக்கிடுவேன்றார். ஏன்னா நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கேன். நானே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று அறியும்படி ஒரு காரியத்தை செய்ய போறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து, ஆமென், 2 சொல்லுது, டோர்ஸ் அண்ட் கேட்ஸ். கதவுன்னு சொல்லும்போது ஏன் கதவு வச்சுனா உள்ள போறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் தான். in order to go in, எல்லா பிளஸ்ஸிங்கும் உள்ள போய் எடுக்கிறதுக்கு கதவை திறக்கிறார். கதவு சொன்னா அந்த கதவை நான் திறக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேட்டு, அது சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது தேசங்களை காட்டுது. ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு வாசல் இருக்குது. You know that? இந்தியா கேட், இந்தியா கேட் தெரியுமா? என் மனைவி சிரிக்கிறாங்க சொல்லும்போது. பையனை கூட்டிட்டு போன பாருங்க டெல்லிக்கு போய், இதாண்டா இந்தியா கேட் நான் சொன்னா, அது நான் பிரியாணி வாங்கும்போதே பேக்கெட்லேயே பார்த்துட்டேன். ஸோ இந்தியா கேட் நிலைமை நமக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சிரிப்பு வரும். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு கேட் இருக்கு பாருங்க, அதுதான் வாசல் உள்ள வர்றதுக்கு, அந்த தேசத்துக்குள்ள வர்றதுக்கு வாசல். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உள்ள வர்றது வீட்டு உள்ள போய் சில காரியங்களை எடுக்கவும், பயங்கரமான ஒரு தேசம் அது உள்ள நுழைய முடியாதபடி மூடி இருந்தாலும் அந்த கதவை உடைச்சு இரும்பு தாழ்பால முறிச்சு உள்ள போய் உனக்கு நான் பொக்கிஷத்தை கொடுப்பேன், ஒளிப்படத்திற்கு புதையல்களை உனக்கு கொடுப்பேன், என் தாசனாக யாக்கோபு நிமித்தம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உனக்கு அறியாதிருந்தும் என் நாமத்தை நான் கொடுத்தேன், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ இந்த ராத்திரியில உங்களுக்கு நான் செய்தியை கொடுக்குறேன் மகளே. ஆன்லைன்ல செய்தி கேட்கிற உனக்கு நான் சொல்றேன், உனக்கு முன்பா எதுவுமே கிடையாது, எதையும் பூட்டவே முடியாது. ஏன்னா இல்ல நான் சாதாரண இல்ல, உன்னை அவர் அழைச்சிருக்காரு. கோரேஸ் அழைக்கும் போது அவன் யூதன் அல்ல, நாட் கவர்னன்ட் பீப்புள், உடன்படிக்கை பெற்றவன் அல்ல, ஆனா அவன் அழைச்சு அவன் அபிஷேகம் பண்ணிட்டார். இப்ப உங்களை நான் சொல்றேன், என்ன கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கார். எதுக்கு அபிஷேகம் பண்ணார்னா, ஒன்னு இல்லாம தரித்திர வாழ்றது கிடையாது, இல்ல ஒண்ணும் இல்லை என்ற நிலை அல்ல, எனக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்தது நிமித்தமாக இப்பொழுது எனக்கு அவர் ப்ராமிஸ் பண்றார், நான் முன்ன போறேன், கோணலாகதெல்லாம் சரிப்படுத்தி உனக்கு நான் பொக்கிஷத்தையும் புதையலையும் கொடுப்பேன், கதவை திறப்பேன், வழியே எல்லாம் பண்ண ஒரு கதவை திறந்து உள்ள போய் நல்ல மேய்ச்சலை, உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை அடையும்படி
பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ள முடியாதபடி பிசாசானவன் கொண்டு போய் வைத்திருக்க அந்த புதையிலும் உன்னுடைய நன்மைகளும் திருடி வைத்தானே, உன் நன்மை ஆசீர்வாதத்தை. நீங்க அது உள்ள போய் அந்த கதவை உடைச்சு உன் சுகத்தை, உன்னுடைய நன்மை, உன் ஆசீர்வாதத்தை, உன் மீட்பின் நன்மைகளை பொல்லாதவன் எடுத்து வைக்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது. தகர்த்து நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் அவங்க மனசுல இருந்து எடுத்துறான், உனக்கு இல்ல, உனக்கு இல்ல, உனக்கு இல்ல, உனக்கு கிடையாதுன்னு சொல்றான். நான் கதை சொல்ல, இல்ல நான் உன்னை மாத்துறேன், என் கூட ஃபெலோஷிப் இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சிடும். இரும்பு ஏற்றி நான் உடைப்பேன், வெங்க தாழ்பால முறிப்பேன். எதுக்கு இவ்வளவு பெரிய வேலை? உள்ள இருக்கிற பொக்கிஷனும் புதையலையும் எடுக்கணும். கதவையும் திறந்தாச்சு, கேட்டையும் உடைச்சாச்சு. அங்கே கை கட்டி நின்றுங்கன்னு பெருசா ஒன்றும் கேட்கல. ஆண்டவரே நீங்க ஏதாவது கொடுத்தா வாங்கிட்டு பாருங்க. இந்த பிச்சைக்காரன் மாதிரி அங்கே போய் நின்றுட்டு கூட ராஜா மாதிரி நிற்கணும். ராஜாக்களுக்கு அந்த கதவை உடைச்சு உள்ள போனவன எல்லாத்தையும் மாறி எடுப்பான். அது சொல்ல, உண்டு உன்னுடைய பங்கு, உன் கப்பு நிரம்ப கூடாது. உன் கப்பு நிரம்பி வழியணும். சந்தோஷத்துல, சமாதானத்துல, செழிப்புல, வெற்றியில உன்னுடைய போர்ஷன், உன்னுடைய பங்கு பார்த்தா தோல்வியே இருக்கக்கூடாது. நீங்கள் சிறந்து வாழ முடியும் என்பதுக்கு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியங்கள் உங்க மனசுல ரொம்ப அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா உங்க இந்த ஆவியானவருடைய பிரச்சனம், அவர் என்ன பண்றாரு? அந்த கிருபையை வழங்க பண்றாரு. நான் தகுதி இல்லைங்கய்யா, இதெல்லாம் நான் வர முடியுமானா? இல்ல, அந்த கிருபையை உனக்கு சொல்லி கொடுக்குறாரு. எல்லாம் என் குமாரனாலே உனக்கு கொடுக்கப்பட்டது. ஆவியார் என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவனோடு ஒரு அன்பை ஏற்படுத்துறாரு. ஆமென், அல்லேலூயா. எதுக்கு அந்த அன்பையும் கிறிஸ்துவையும் குறித்து எனக்கு காட்டுறாருன்னா, எனக்கு அவர் இருக்கிறார் என்ற பிரச்சனத்தை அறியறதுக்கு. என் இப்ப இங்க இல்லை, ஆனா அவர் என் கூட இருக்கிறான்னு எனக்கு தெரியுது. அதை சென்ஸ் பண்ணும்படி, புரிந்து கொள்ளும்படி என்னை ஆவியானவர் என்னை கற்றுக் கொடுக்கிறார். ஃபீலிங் கிடையாது, உணர்ச்சி கிடையாது. ஆண்டவர் இங்க இருக்கிற மாதிரி நான் எனக்கு உணர்ச்சியில செய்ய, ஐ ஃபீல் லைக், ஐ டோன்ட் ஃபீல். எனக்கு புரியுது. உணர்வு, உணர்த்துதல் எல்லாம் சொல்லுங்க. இட் மீன்ஸ் புரிய வைக்கிறது. நமக்கு தெரியும் நம் தகப்பன் நல்லவர், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். So every Christian should be led by the Spirit of God. எல்லா கிறிஸ்தனும் ஆவியினாலே வழி நடத்தப்படும். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். தைரியமா போங்க. சும்மா மற்ற கிறிஸ்தவங்க சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. நிறைய தடை இருக்கு பிரதர், உனக்கு ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் தெரியலோ அவங்களுக்கு கிறிஸ்துவின் கிருபையும் தெரியாது, தேவனுடைய அன்பும் விளங்காது. அவங்களுக்கு தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ததும் அவங்களுக்கு புரிய மாட்டுது. கதவெல்லாம் உடஞ்சாச்சு, கேட்டெல்லாம் தகர்த்தாச்சு, நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோன்றார். கொடுக்கும்போது வாங்குறதுக்கும் தெரியணும். கையில நீங்க வாங்காம நின்று இருந்தா இங்க வா, நீ வா சொல்லி. நம்ம ஊர்ல அப்படிலாம் பண்ணுவாங்க, அப்படியே திணிச்செல்லாம் விடுவாங்க, பாக்கெட் உள்ள சொருவெல்லாம் விடுவாங்க. நம்ம ஊர் பழக்கம் அப்படி. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. சோறு போடும்போது கூட பார்த்தீங்கன்னா வேணாம் வேணான்னு சொன்னால் அப்படியே வாரி கொட்டுவாங்க. இந்த வெளியூர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த முதிர்வு இருக்குது. வேணானவனா சாரின்ட்டு போயிடுவான். நமக்கு நம்ம ஆளுங்க அங்கே போய் மாட்டிட்டு இருக்கான் நிறைய பேர். அந்த மாதிரி இங்கே நின்றுட்டு வேணாம் வேணான்னு சொன்னவன் அங்கே போயிட்டு வேணான்னா ஐம் சாரின்னு சொல்லிட்டு போயிடுவான். கட்சியில் உன் வயிறு காஞ்சி போயிடும். கேட்டால் கிடைக்கும், வெக்கப்படக்கூடாது. அங்கே போய் நான் கேட்டா அவன் ஏதாவது நினச்சான், இல்லை அவன் கேட்டா கொடுப்பான், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவான். அதுதான் கொஞ்சம் அந்த முதிர்ந்த நிலை. இல்லை நம்ம கேட்டு பார்க்கலாம், கொடுக்கலன்னா நம்ம கேட்டு கொடுக்கலாம் விட மாட்டோம். ஜவு மாதிரி 25,000 ஆரம்பிப்பான் பாரு, 25,000 கைமாத்தா கொடுன்னுவான். இல்லைப்பா என்கிட்டயும் கிடையாது, போயிட்டான் 10,000 கூட இல்லைன்ற அப்படி சும்மா என்கிட்ட தொல்லை பண்ணி போப்பா இல்லைன்னு. சரிப்பா ஒரு 2,000 கூட. உண்மையாலுமே இல்லையா என்கிட்ட 2,000. சரி அவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு 10 ரூபாயாவது கொடு பஸ்ஸுக்கு நான் டீ. இது மாதிரி இப்படியே பார்கெயின் பண்ணி அதே மாதிரி தான் ஜபம் கூட. ஆண்டவரே பெருசாக ஒன்றும் கேட்பாங்க, அவருக்கு பிடிக்கல போல, ஆண்டவரே கொஞ்சம் கொடுங்கப்பா, ஏதாவது ஒன்று கொடுப்பா. இது பிச்சை எடுக்கிற வாழ்க்கை. ஆல்ரெடி கிவன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள முடியும். கேளு, சந்தோஷமா கேளு. அவர் சொல்ல கேளு, கேட்டா நான் கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன். நான் ஏற்கனவே எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். வெண்கல கதவை உடைச்ச, இரும்பு தாழ்பலம் முடிச்சேன், டோரையும் திறந்துட்டேன், கேட்டையும் உடைச்சிட்டேன். அது எப்ப தெரியும்னா, யூ நீட் ஃபெலோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் இருக்கும்போது நமக்கு தெரியும்
தடையே நமக்கு கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு எனக்கு தடை கிடையாது. ஏன்னா எனக்கு முன்னாடியே ஒருத்தர் போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். இவங்க சொல்றதை பார்த்தா, உங்க மகளே மகனே நிறைய தடைகளை நான் பார்க்கிறேன், என்னங்க பண்ண போறீங்க? அது ஒரு 2 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும். தடைலாம் போயிடுச்சு. தடைகளை நீக்குகிற உனக்கு முன்னே போனார். எந்த சபையிலும் கேட்காத, நல்லா காது கொடுத்து கேட்டு. கோணநாடுகளில் ஏற்கனவே செவப்படுத்திட்டாரு, கதவை உடைச்சிட்டாரு, கேட்டையும் தகர்த்துட்டாரு. இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் யூ நீட் டு டேக் இட், எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தினாலே இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆமென், ஹல்லேலூயா, உம்மை அறியாத எங்களுக்கு உமது நாமத்தை தரிப்பித்து பெயர் சொல்லி அழைத்து எனக்கு முன்னே போய் கோணநாடுகளை சபையாக்கினபடினாலே கர்த்தாவே, என்னுடைய புதையலையும் என்னுடைய பொக்கிஷத்தையும் தரும்படி நீர் கதவை திறந்திருக்கிறீர். ஓ ஆமென், ஹல்லேலூயா. ஓ, இரும்பு தாழ்பாலை நீர் முறித்திருக்கிறீர். அந்த கர்த்தாவே, இரும்பு கேட்டை நீர் உடைத்திருக்கிறீர். ஆவியானவரே, இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்கிறேன், என் சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன், என் செழிப்பை எடுத்துக்கொள்கிறேன், சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறேன். தோல்வி எனக்கு இல்லையே. பிசாசே, நீ வெட்கப்பட்டு போனாயே. உனக்கு என் தேவன் உன்னை காலால் மிதித்து போட்டதை நான் பார்க்கிறேன். எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கைகளை தட்டி நாம் தேவனை துதிப்போம். ஆமென். கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. எல்லா விதம் வாழ்ந்து ஜம்முன்னு இருப்போறீங்க. எழுந்ததெல்லாம் டபுளா வந்துடும். ஆமென். நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியத்தினால் வரக்கூடிய சந்தோஷம், சமாதானம், வளமான வாழ்வு, சிறந்த மேன்மையான ஜீவிதம் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் இருப்பதாக. Bye bye, God bless you. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே,